பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோமதி மீனா ராஜின்னு சொல்லி சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ராஜி கோமதி கிட்ட அத்தை எனக்கு சாப்பாடு பேக் பண்ணி கொடுத்துடுங்க, ஏன் வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு போகல, கிட்ட தானே இருக்குன்றாங்க. காலையில் ஒரு முறை மதியம் ஒரு முறைன்னு சொல்லிட்டு அதுக்காகவே 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது. அந்த டைம்ல நான் ஏதாவது வேலை பார்த்தா கொஞ்சம் டிராவல்ஸ்க்கு உதவியா இருக்கும்ல, அதனால தான் சொன்னேன்னு சொன்னது சரின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரொம்பவே சந்தோஷமா கோமதி அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்றாங்க. மீனா ராஜி கிட்ட என் மயிலுக்கிட்டையும் ஷேர் பண்றாங்க. எனக்கு கூட 1 டிகிரியாவது முடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச வேலைக்காவது நான் ஏதாவது ஒன்று போயிருப்பேன், அதுவும் முடிக்காம இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவே மயிலு பாரு எம்ஏ முடிச்சுட்டு வீட்லயே உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே மயிலு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு நேரா சரவணன் கிட்ட மாமா உங்க அம்மா என்ன பேசினாலும் கேட்க மாட்டீங்களா, ராஜி ஏதாவது ஒண்ணு பேசினா கதிர் சண்டைக்கு போவாரு, அதே மாதிரி மீனாவை ஏதாவது பேசினா செந்தில் தம்பி சண்டைக்கு வராரு, ஆனா என்ன பத்தி பேசினா மட்டும் நீங்க எதுவுமே கண்டுக்கிறது இல்ல, எதுக்காக வெட்டிய உட்கார்ந்துட்டு இருக்க, வேலைக்கு போகாதுன்னு அத்தை கேட்டாங்க. என் அம்மா அப்படி கேட்டாங்களா, அப்படி கேட்கல, படிச்சுட்டு எதுக்காக வீட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்கன்னு சொல்றாங்க. போய் சொல்ல வேண்டியது தானே, நீங்க நினைக்கிற மாதிரி நான் எம்ஏ எல்லாம் படிக்கல, +2 தான் படிச்சிருக்கேன், நல்லா சொல்ல வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா இத பத்தி பேசிட்டு இருக்கியே, இங்க பார் உன் அப்பா கடைக்கு வரக்கூடாதுன்னு நான் சொன்னேனே, அதை நீ சொன்னியான்றாங்க. இல்ல மாமா சொல்லல, இங்க பார் உங்க வீட்டுல வசதி இல்லையா, சாப்பாடுக்கு கூட வழி இல்லாம இருக்காங்களா, எங்க ஒண்ணு போய் வேலை பார்க்க வேண்டியது தானே, இங்க ஏன் வராங்க அவங்க, அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது நல்லா சொல்லிட்டு கோபமா பேசினது. உடனே மயிலு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்க, நான் கொஞ்சம் நெஞ்சம் நிம்மதியாவது இங்க இருக்கணுமா இருக்க கூடாதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையோட முகம் மாறினதை நானும் பார்த்த, செலவுக்கு மாச சம்பளம் வந்ததும் அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன், நாங்க கஞ்சோ கூலோ ஏதோ ஒண்ணு குடிச்சுப்போம், ஆனா சுடர நினைச்சு பாரு காலேஜுக்கு போற பொண்ணு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல பாக்கியம் ஏடி மயில எப்பவுமே எனக்கு தானே கால் பண்ணுவேன், இப்ப என்ன உன் அப்பாவுக்கு போன் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இட்லி இன்னைக்கு தான் வேக வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினதும் இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியாம மயிலவும் மனசொடைஞ்சி போயிடுறாங்க. அடுத்ததா இப்ப மயிலு நேர பாண்டியன் கிட்ட மாமா அத்தை என்ன வீட்டுல ஏன் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. நான் கடைக்கு வரேன் மாமா ப்ளீஸ் மாமான்றாங்க. இங்க பாருமா செலவு வாங்க வந்தாவே ஏன் வரீங்கன்னு சொல்லி நான் கேட்பேன், நீ கடைக்கு வந்தா பக்கம் அக்க இருக்கவங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் மாமா நான் ஒரு நாளைக்கு வரேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் திரும்ப வர மாட்டேன், ப்ளீஸ் மாமா வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. பாண்டியனும் சரிம்மா நீ வரேன்னு சொல்ற, சரி நான் ஒத்துக்கிறேன்னு சொல்றாங்க. உடனே சரவணன் ரொம்பவே கோவப்பட்டு மயிலு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.